ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீட் கோடோட 232 ப்ராப்ளம் இம்ப்ளிமெண்ட் கியூ யூஸிங் ஸ்டாக்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கியூ யூஸிங் 2 ஸ்டாக்ஸ். ஸோ 2 ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கியூவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டட் கியூ should support the following functions as a normal queue. ஸோ என்கியூ டிக்யூ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புஷ்ஷு பாப் அப்படிங்கிறாங்க. பீக் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. பீக்குங்கிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக அந்த கியூக்குள்ளே எந்த எலமெண்ட் இன்சர்ட் ஆச்சோ அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் கியூ வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இந்த ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கலாம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நம்மளுக்கு வந்து என்கியூனா என்ன, டிக்யூனா என்னன்னு தெரியும். ஸோ என்கியூங்கிறது என்ன அப்படின்னா, கியூவோட ரியரில் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது. அண்ட் டிக்யூங்கிறது என்ன அப்படின்னா, கியூவோட ஃப்ரண்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. பேசிக்காக இப்படி சொல்லிக்கலாம். ஸோ ஒரு அரேயில் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த அரேயில் வந்து ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து என்கியூ. அண்ட் ரிமூவிங் தி ஓல்டஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த ஓல்டஸ்ட் இன்சர்ட்டட் எலமெண்ட் ஃப்ரம் த கியூ வந்து டிக்யூன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ என்கியூ டிக்யூங்கிறது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டாக்கில் வந்து புஷ் அண்ட் பாப்புங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். புஷ்ஷுங்கிறது என்ன அப்படின்னா, இன்சர்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டாக். இன்சர்ட் அட் எண்ட் ஆஃப் ஸ்டாக். ஸோ இவன் தான் வந்து என்னென்னா புஷ். ஓகேவா? ஸோ பாப்புங்கிறது என்ன அப்படின்னா, ரிமூவ் த எலமெண்ட் அட் த last recently inserted element. ஸோ எந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப ரீசெண்டாக இன்சர்ட் பண்ணியிருந்தோமோ அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கியூமே சிமிலராக தான் இருக்கும். இதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா புஷ்ஷுக்கு வந்து சிமிலராக இருக்கும். என்கியூவும் புஷ்ஷும் வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும். பட் பாப்பும் டிக்யூவும் வந்து நாட் சிமிலர். ஓகேவா? ஸோ டிக்யூங்கிறது என்ன, அந்த அரேயில் வந்து இருந்ததுலேயே ரொம்ப ஓல்டஸ்டான எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. பட் ஆனால் பாப்புங்கிறது என்ன அப்படின்னா, நியூவஸ்ட் எலமெண்ட் அதுவோ அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இவங்க மட்டும் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ என்னால் வந்து என்கியூவும் பாப்பும் வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஈக்குவலாக இருக்குது. பட் ஆனால் டிக்யூவும் பாப்பும் வந்து சிமிலர் இல்லை. அதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம 2 ஸ்டாக்கை யூஸ் பண்ணி இந்த டிக்யூவை வந்து பாப்பை வச்சு அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது புஷ் அண்ட் பாப்பை வச்சு அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்டாக். ஸோ 2 ஸ்டாக் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இவன் வந்து ஸ்டாக் 1, இவன் வந்து ஸ்டாக் 2. ஸோ நான் சொன்ன மாதிரி புஷ்ஷும் என்கியூவும் ரொம்பவே சிமிலராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எடுக்காமல் என்கியூங்கிறது வந்து டேரெக்டாக புஷ் 2 ஸ்டாக் 1 அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து புஷ் 2 அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டாக் 1ல் வந்து புஷ் பண்ணணும். ஸோ என்கியூ 2 அப்படின்னா நான் வந்து ஸ்டாக் 1லேருந்து புஷ் பண்ணி விட்ருவேன். என்கியூ 3 அப்படின்னா ஸ்டாக் 1ல் வந்து 3யை புஷ் பண்ணிடுவேன். என்கியூ -1 அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டாக் 1ல் வந்து -1ஐ இன்சர்ட் பண்ணிடுவேன், புஷ் பண்ணிடுவேன். என்கியூ 4 அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் 1ல் என்ன பண்ணுவேன், 4ஐ வந்து புஷ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு டிக்யூ பண்ணுங்கள், அந்த க்யூவில் வந்து டிக்யூ பண்ணி எனக்கு எடுத்த ஒரு வேல்யூ எந்த எலமெண்ட் வந்து ஓல்டஸ்ட் எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட் ரிட்ரைவ் பண்ணி தாங்க டிக்யூ பண்ணி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ பாப் பண்ண முடியாது. பாப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 4. பட் டிக்யூ பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன, 2. ஸோ இது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் இதுக்காக வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, டேரெக்டாக பாப் பண்ணி எடுத்துட முடியாது. பட் நான் எனக்கு வந்து 2 வரணும். டிக்யூன்னு ஒரு ஆப்ரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு 2 வரணும். ஓகேவா? ஸோ டிக்யூன்னு ஒரு ஆப்ரேஷன் சொல்லியாச்சுன்னா எனக்கு வந்து என்ன வரணும், 2 வந்துருக்கணும். இது எப்படி நல்லா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஐடியா இருக்குது. நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் 1 இருக்குல்ல, ஸ்டாக் 1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் பாப் பண்ணி ஒரு எலமெண்ட்டாக பாப் பண்ணி தென் புஷ் இன் ஸ்டாக் 1.
ஸ்டாக் 2. ஸோ ஸ்டாக் 2ல ஒரு எலிமெண்ட்டை ஸ்டாக் 1ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை பாப் பண்ணி ஸ்டாக் 2ல புஷ் பண்ணணும். ஸ்டாக் 1ல இருக்கக்கூடிய மறுபடியும் ஒரு எலிமெண்ட்டை பாப் பண்ணி ஸ்டாக் 2ல புஷ் பண்ணணும். மறுபடியும் ஸ்டாக் 1ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை பாப் பண்ணி ஸ்டாக் 2ல புஷ் பண்ணணும். எது வரைக்கும் இதை பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் 1 வந்து எம்டியாக இருக்கிறதுக்கு நான் அதை பண்ணணும். ஸோ அதை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து டெம்பரரியாக இப்போ கரண்ட்டாக ஸ்டாக் 1 எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணிருக்காங்க இங்கே வச்சுக்கிறேன். 2 3 -1 4. ஸோ இதுதான் வந்து டெம்பரரி ஸ்டாக் 1. ஸோ இது உன் பேர் வந்து என்னென்னா டெம்ப் ஸ்டாக் 1. ஸோ இது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டாக நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பாப் பண்ணுறேன்னா அந்த எலிமெண்ட்டை வந்து எடுத்துப்பேன். அதாவது எது வந்து ரீசெண்ட்லி இன்சர்ட் எலிமெண்ட் எதுவாக இருக்கோ அந்த எலிமெண்ட்டை நான் எடுத்துப்பேன். ரீசெண்ட்லி இன்சர்ட் எலிமெண்ட் வந்து என்ன 4 நான் எடுத்துக்கிட்டேன். 4 எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் 1ல வந்து புஷ் பண்ணணும். ஸோ 4 வந்து ஸ்டாக் 1ல புஷ் பண்ணேன் அப்படின்னா பாட்டமுக்கு போயிடும் ஸ்டாக் 1. 4ங்கிறது வந்து என்ன ஆகும், ஸ்டாக்கோட பாட்டமுக்கு மூவ் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த 1 ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாக் 2ல வந்து புஷ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், 1 வந்து 4க்கு மேலே வருது. ஸோ மறுபடியும் இப்போ 3 ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாக் 2ல புஷ் பண்ணேன் அப்படின்னா 3ங்கிறது வந்து என்ன ஆகுது, ஸ்டாக்கோட டாப்புக்கு மூவ் ஆகுது. ஸோ மறுபடியும் இப்போ 2 ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாக் 1க்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா 2ங்கிறது என்ன ஆகும், ஸ்டாக்கோட டாப்புக்கு மூவ் ஆயிடுச்சா. இப்போ நான் இந்த ஸ்டாக் 2ல வந்து பாப் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன எலமெண்ட் கிடைக்கும், 2ங்கிற வேல்யூ வரும். ஸோ பாப் பண்ணால் எனக்கு என்ன, டிக்யூ பண்ணால் எனக்கு என்ன வரணும், 2 தான் வரணும். ஸோ ஸ்டாக் 2 இப்போ பாப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, டிக்யூ பண்ணுற வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு டிக்யூ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்டாக்கில் எப்படி பண்ண முடியும்னா ஸ்டாக் 1ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸாக எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டாக் 2ல வந்து புஷ் பண்ணிட்டே வரணும் until ஸ்டாக் 1 becomes empty. ஸோ எம்டி ஆகிற வரைக்கும் நான் புஷ் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாக் 2ல வந்து எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாக் 2ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து பாப் பண்ணி விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து டிக்யூ பண்ணால் என்ன எலமெண்ட் அந்த கியூவில் வந்து டிக்யூ பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளோட ஸ்டாக் 1 வந்து என்ன ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கியூ வந்து கரண்ட்டாக இப்போ என்னவாக இருக்குது, எம்டியாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ கியூ வந்து என்னவாக இருக்குது, எம்டியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்டாக் 1 வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டாக் 2 பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் மாறிடுச்சு. நான் இன்சர்ட் பண்ண ஆர்டர் என்ன 2 3 -1 4 அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 1 4 இருக்குது. அப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கா. ஸோ நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா என்னோடய கியூவை வந்து ஃபில் பண்ணணும். கியூவை ஃபில் பண்ணேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் மறுபடியும் என்ன பண்ணுவேன், பாப் பண்ணி இங்கே வந்து புஷ் பண்ணிட்டு வருவேன். 3 1 and 4 3 ஃபஸ்ட்டு பாப் பண்ணனால 3 ஃபஸ்ட்டு வரும். அண்ட் தென் மறுபடியும் 1 பாப் பண்ணியிருப்பேன், 1 ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இன்சர்ட் ஆகும், புஷ் ஆகும். அண்ட் 4 பாப் பண்ணி மறுபடியும் புஷ் பண்ணும்போது 4 வந்து டாப்புக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது, இது வந்து டிக்யூ பண்ணதுக்கப்புறமா இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிக்யூ பண்ணால் இந்த கியூ வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணுமோ அந்த மாதிரி மாறிடுச்சா. ஸோ இது வந்து ஒரு இப்படி பண்ணால் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது, 2 ஸ்டாக்கை வச்சு ஒரு கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. பட் இதில் ஒரு டவுன் சைடு இருக்குது. ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி என்கியூ பண்ணுறதுக்கு வந்து எடுத்துக்கிட்ட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன, பிக் ஆஃப் 1. ஸோ இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, இதை இதுக்கு மேலே வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா டிக்யூ பண்ணுறது. ஸோ டிக்யூ பண்ணுறதுக்கு வந்து எடுத்துக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன, நான் ஸ்டாக் 1ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸையும் எடுத்து பாப் பண்ணி அதை ஸ்டாக் 2ல வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ ஒரு டிக்யூ பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸ்டாக் 1ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ரீட் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் 2ல போடணும். அண்ட் தென் அகைன் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஸ்டாக் 2 ஃபுல்லாக பாப் பண்ணணும், பாப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் 1ல போடணும். ஸோ இதுக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 2 times n அண்ட் அதை நார்மலைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா பிக் ஆஃப் n வரும். ஸோ ஒரு டிக்யூ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணுமா நான் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படியாவது என்னால் வந்து இந்த இதுக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னால் எப்படியாவது கம்மி பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்மளோட அதே எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்டாக் இருந்துச்சு ஸ்டாக் 1 அண்ட் இங்கே வந்து என்ன இருந்துச்சு, ஒரு ஸ்டாக் 2. ஸோ இவன் வந்து ஸ்டாக் 1, இவன் வந்து ஸ்டாக் 2. ஸோ ஓகேவா, நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 1 -1 அடுத்தது 4 and 7. ஸோ இதை வந்து புஷ் பண்ணிட்டே வரேன். ஸோ அதை என்கியூ பண்ணிட்டு வரேன். 2 என்கியூ பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் 1 என்கியூ பண்ணணும், அப்புறம் -1, அப்புறமா 4 and 7. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்யூ ஆப்ரேஷன் பண்ணுறேன். டிக்யூ பண்ணால் எனக்கு இந்த 2 தான் வரணும். ஸோ டிக்யூ பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எடுத்து இந்த சைடுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேவா? ஸோ 7 ஃபஸ்ட் இன்சர்ட் ஆகும், அப்புறம் 4 இன்சர்ட் ஆகும், அப்புறம் -1 இன்சர்ட் ஆகும், அப்புறம் 1 இன்சர்ட் ஆகும், அப்புறம் 2 இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுவேன், பாப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டிக்யூ பண்ண வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல தான் ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் 1ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாக் 2ல மூவ் பண்ண உடனே என்னோட ஸ்டாக் 1 என்னவாயிடுச்சு, எம்டி ஆகிடுச்சு. ஸ்டாக் 1ல வந்து எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லை. கரெக்டாக? ஸோ ஸ்டாக் 1ல எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லாமல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஸ்டாக் 2ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டாக் 1 மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும்.
ஓகேவா? ஸோ யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து க்யூவில் பண்ண போகிறேன். என்க்யூ பண்ணுவேன், டிக்யூ பண்ணுவேன். ஸ்டாக் அந்த க்யூ வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் இன்சர்ட் பண்ண ஆர்டரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே செக் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டாக் ஒன்லேயே நான் புஷ் பண்ணிட்டு போய்ப்பேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து டிக்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டிக்யூ பண்ணுறேன்னா ஸ்டாக் 2ல் ஏதாவது எலமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லை, இப்போ மறுபடியும் ஒரு லெட்ஸே ஒரு 8 வந்து என்க்யூ பண்ணுறேன் அப்படின்னா 8 ஸ்டாக் 1ல் போட்டுருவேன். இப்போ மறுபடியும் இப்போ டிக்யூ பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து எங்கே டிக்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நான் இந்த 8 மறுபடியும் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அப்புறமா டிக்யூ பண்ணேன் அப்படின்னா 8 வந்து ஸ்டாக்கோட டாப்புக்கு வந்துடும். ஸோ டிக்யூ பண்ணால் எனக்கு 8 தான் கிடைக்கும். ஸோ நான் இந்த ஸ்டாக் 2ல் எலமெண்ட்ஸ் இருக்கிறது வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக்யூ பண்ணுறதுக்கு ஸ்டாக் 2வே நான் யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ நான் டிக்யூ பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக டிக்யூ பண்ணேன் அப்படின்னா 1 வந்து வரும். ஸோ 1 தான் வந்து எனக்கு என்ன தேவை, டிக்யூ பண்ணுறதுக்கு தேவை. பட் இங்கே நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டாக் 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் பாப் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் 2ல் நான் இன்னும் போடவே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்ரேஷன் வந்து இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை டிக்யூ ஆப்ரேஷன் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா பிக் ஆஃப் 1ல் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன். ஸோ எப்போ ஆப்டிமைஸ்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிக்யூ பண்ணும்போது நான் வந்து ஸ்டாக் 1ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே போடுற மாதிரி இருக்குது. பட் அதுக்கப்புறமா வரக்கூடிய சப்சீக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸில் வந்து என்னவாகுது அப்படின்னா நான் வந்து மறுபடியும் வந்து பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்ரேஷன் வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன்ல ஸ்டாக் 2ல். இப்போ நான் வந்து எப்படி யோசிக்கிறேன்னா நான் வந்து என்க்யூ பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்டாக் 1 யூஸ் பண்ணுவேன். ஸோ என்க்யூ பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே ஸ்டாக் 1 யூஸ் பண்ணுவேன். டிக்யூ பண்ணும்போது ஸ்டாக் 2ல் ஏதாவது வேல்யூஸ் இருக்குதான்னு பார்ப்பேன். ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்குதா, ஸ்டாக்கில் எம்டியாக இருக்கா, இல்லை ஸ்டாக் 2 வந்து எம்டியாக இருக்கா இல்லை ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ பார்ப்பேன். ஓகேவா? ஸ்டாக் 2 எம்டியாக இருந்தது அப்படின்னா ஸ்டாக் 1 ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு எலமெண்ட்டாக பாப் பண்ணி ஸ்டாக் 2ல் வந்து புஷ் பண்ணிட்டே வருவேன். புஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாக் 1 ரிவர்ஸ் ஆர்டர் கிடச்சிரும். அதாவது எப்படி கிடைக்கும்னா எந்த எலமெண்ட் வந்து க்யூவில் வந்து ஃபஸ்ட் இன்சர்ட் ஆச்சோ அது ஸ்டாக்கோட டாப்பில் இருக்க மாதிரி எனக்கு மாறிடும். ஸோ ஓல்டஸ்ட் எலமெண்ட் வந்து ஸ்டாக்கோட டாப்பில் இருக்கும், அண்ட் நியூவஸ்ட் எலமெண்ட் வந்து ஸ்டாக்கோட பாட்டமில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் 2 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து அப்படியே வச்சுப்பேன். ஸோ மறுபடியும் எப்போயாவது புஷ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்டாக் 1லேயே தான் புஷ் பண்ணிட்டே வருவேன். ஸோ பாப் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாக் 2 பார்ப்பேன். ஸ்டாக் 2 எம்டியாக இல்லை அப்படின்னா நான் பண்ணிடுவேன். ஸ்டாக் 2ல் டாப்பில் இருக்கிற எலமெண்ட் தான் என்னவாக இருக்கும், ஓல்டஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து எடுத்துகிட்டு பாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து பிக் ஆஃப் 1ல் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா overall time complexity during DQ வந்து என்னவாயிடுச்சு, இந்த மாதிரி நான் ஸ்டாக் 2 வந்து டிக்யூ பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இதோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 ரெடியூஸ் ஆகுது. எப்போவுமே வந்து பிக் ஆஃப் n இருக்காது, ஒரே ஒரு டைமில் மட்டும். எப்போனா ஸ்டாக் 2 வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இது வந்து பிக் ஆஃப் n ஆப்ரேட் ஆகும். மிச்சம் எல்லா டைம்லையுமே வந்து இது எப்படி இருக்குன்னா பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் இதோட ஆப்டிமல் பார்ட். ஸோ இதை எப்படி வந்து கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமோட கோடிங் பார்ட் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைக்யூங்கிற ஒரு கிளாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா புஷ் பாப், பீக் அண்ட் எம்டி. பீக்குங்கிறதுக்கும் பாப்புங்கிறதுக்கும் ஒரே சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. பாப் பண்ணால் அந்த எலமெண்ட் வந்து டிக்யூ ஆகி அந்த எலமெண்ட்டை ஸ்டாக்கோட ஃப்ரண்ட்டில் என்ன இருந்துச்சோ அந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் ஆகணும். அண்ட் பீக்குங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. பீக் பண்ணால் அப்படின்னா ஸ்டாக்கோட ஃப்ரண்ட்டில் எந்த வேல்யூ இருந்துச்சோ அந்த எலமெண்ட் நம்ம வந்து ஜஸ்ட் எடுத்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது க்யூவில் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து பாப் அண்ட் பீக். அப்புறம் எம்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். இஃப் க்யூ இஸ் எம்டியாக இருந்ததுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் க்யூ எம்டியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஸ்டாக்கை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டாட் ஸ்டாக் 1 ஈக்குவல் டு எம்டி ஸ்டாக் அண்ட் செல்ஃப் டாட் ஸ்டாக் 2 ஈக்குவல் டு இது ஒரு எம்டி ஸ்டாக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா புஷ் பண்ணுறோம். புஷ்ங்கிற ஆப்ரேஷனுமே என்க்யூங்கிற ஆப்ரேஷனுமே சேம் தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாக் 1ல் வந்து டேரெக்டாக புஷ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் எந்த ஒரு இதையுமே செக் பண்ண மாட்டேன். செல்ஃப் டாட் ஸ்டாக் 1 டாட் அப்பண்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? பாப் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டாக் 2ல் வந்து எதுக்கு முன்னாடி வேல்யூ இருந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். செல்ஃப் டாட் ஸ்டாக் 2 ஒருவேளை ஸ்டாக்குக்குள்ளே வேல்யூ ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாக் 1ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் பாப் பண்ணி ஒன்றா ஸ்டாக் 2ல் வந்து புஷ் பண்ணிட்டே வருவேன். இஃப் நாட் செல்ஃப் டாட் ஸ்டாக் 2 தென் வைல் செல்ஃப் டாட் ஸ்டாக் 1 வந்து எம்டியாக இல்லாத வரைக்கும் ஸ்டாக் 1ல் வந்து வேல்யூ இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா நான் செல்ஃப் டாட் ஸ்டாக் 1ல் வந்து பாப் பண்ணணும்.
தென் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டாட் ஸ்டாக் 2ல் வந்து அப்பன் பண்ணணும். ஸோ அப்பன் பண்ணிடுவேன். தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் 2 வந்து பாப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக ரிட்டர்ன் ஸ்டாக் 2 டாட் பாப். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீக்குங்கிற மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. பீக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டாக் 2லேருந்து வேல்யூ ரிமூவ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் வந்து இங்கே அதே செக் தேவைப்படுது. ஸ்டாக் 2 வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்கணும். எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே மூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு டிஸ்பிளே தான் பண்ணணும், பாப் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஸ்டாக் 2 ஆஃப் -1 அண்ட் எம்டியாக இருக்கா, ஸ்டாக் எம்டியாக இருக்கா இல்லையா எம்டியாக இருக்கா இல்லை ஸ்டாக்கில் வேல்யூ இருக்கா, அதாவது க்யூவில் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் 2 ஸ்டாக்குமே நான் வந்து செக் பண்ணணும். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஸ்டாக் 1 லென்த் எடுத்துக்கலாம், not equal to 0 and len of self dot stack 2 equal to 0. ஸோ ரெண்டுமே வந்து 2 ஸ்டாக்குமே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய க்யூ வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் அக்செப்ட் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட அல்காரிதம் வந்து 100% யூசர்ஸ் பீட் பண்ணியிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்காகிற ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா பிக் ஆஃப் 1ல் இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 தான் ஆப்வியஸாக. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். Until then, bye bye.